வணக்கம், வணக்கம். நம்ம வந்து ரொம்ப அடிக்கடி சென்னைய பத்தி சொல்லுவோம். சென்னையில வந்து கண்ணகி நகர் கார்த்திகா. நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நெறைய பேர் பேசிட்டாங்க. அவங்கள பத்தி நான் ஒண்ணும் தனியா பேசணும்னு அவசியம் இல்ல. இருந்தாலும் வந்துட்டு பாப்பா வந்து அடிச்சிருக்கு. அ பஹ்ரைன்ல நடந்த ஒரு சாஃப்ட்வேர் கேம்ல வந்து கோல்டு மெடல் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. அது ஒரு தம்பியும் இன்னொரு கபடி டீம்ல அவரும் நம்ம தமிழ்நாட சேர்ந்தவர், சென்னைய சேர்ந்தவரு. அ ம பண்ணிட்டு வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தது வந்துட்டு ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கேட்கறதுக்கு. அந்த பாப்பா சொல்லும்போது ரொம்ப பெருமையாவும் இருந்துச்சு. நாங்கலாம் கூட ஸ்போர்ட்ஸ்ல பெரிய பெரிய இதெல்லாம் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டோம். அந்த தெரியல. நமக்கு அந்த இது வரல. பாக்ஸிங்கில வந்துட்டு நம்ம தமிழ்நாட சேர்ந்த நெறைய பேர் அ வேர்ல்ட் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நல்லா செஞ்சாங்க. அதே மாதிரி தமிழ்நாட சேர்ந்த நெறைய ஃபுட்பால் பிளேயர் நெறைய பேர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் இன்னும் செய்வாங்க. நம்ம கவர்மெண்ட் வந்து அது பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்றாங்க பாருங்க. அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அ என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா நல்லா இன்னும் இன்னும் மேல மேல வரணும். அ அ அடுத்தது எனக்கும் வந்துட்டு என் பேத்தியெல்லாம் இந்த மாரி ஒரு சாதனை பண்ண வைக்கணும்னு ஒரு ஆசை. பண்றேன். இப்ப தான் 2 வயசு ஆகுது. பண்ணுவேன். ஏதாச்சும் ஒண்ணு சாதனை பண்ண வைப்பேன். ஓகே. இது வந்து இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஊக்கம். பாருங்க அதெல்லாம் அவங்க செய்யறதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு ஊக்கம். செய்யணும். நம்ம பிள்ளைங்களும் செய்ய வைக்கணும் அப்படின்ற மாரி ஒரு ஊக்கம். ஓகே. பாய்.